நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 464வது திருநாமம் வீரபாகவே நமக. ஆழ்வார்களில் கடைக்குட்டியாக அவதரித்த திருமங்கை ஆழ்வார் திருவரங்கநாதனை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அற்புதமான ஒரு பாசுரம் பாடுகிறார். மாயுருங்குன்றம் ஒன்று மத்து ஆக மாசுணம் அதனோடும் அளவி பாயுறும் பௌவம் பகடுவிண்டு அலர படுதிரை விசும்புடை படர சேயிரு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாம் உடன் திசைப்ப 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. இந்த பாசுரத்திலே பகவான் ரங்கநாதன் மந்தரமலையை மத்தாக்கி வாசுகி என்னும் பாம்பை கயிறாக சுற்றி மொத்த பிரபஞ்சமும் அலரும்படியாக யானையின் பிளிரல் ஓசை போல் கம்பீரமாக ஒலி பரவும்படி திருப்பார்கடலில் எழுந்த அலைகள் ஸ்வர்க்கம் வரை தெளிக்கும் விதமாக அத்தகைய வேகத்தோடும் ஆற்றலோடும் திருப்பார்கடலை கடைந்தார் என்று பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். மேலும் தனது 1000 தோள்களால் திருமாலே திருப்பார்கடலை கடைந்ததாகவும் இதிலே ஆழ்வார் குறிப்பிட்டுள்ளார். அவன் கடைந்த விதத்தை பார்த்து தேவர்கள், முனிவர்கள், சூரியன், சந்திரன் என அத்தனை பேரும் வியந்து போனார்களாம். தேவர்களும் அசுரர்களும் தானே திருப்பார்கடலை கடைந்தார்கள். திருமால் கடைந்ததாக இங்கே ஆழ்வார் பாடுகிறாரே என்ற ஐயம் உங்களுக்கு எழலாம். தேவர்களும் அசுரர்களும் தான் முதலில் கடைந்தார்கள். ஆனால் துர்வாசர் சாபத்தால் வலிமை இழந்திருந்த தேவர்களால் தொடர்ந்து கடைய முடியவில்லை. அவ்வாறே வாசுகியின் விஷம் பட்டு வலிமை இழந்த அசுரர்களாலும் தொடர்ந்து கடைய முடியவில்லை. இதை கண்ட திருமால் நாமே கடைவோம் என்று முடிவெடுத்து தேவர்கள் மத்தியில் ஓர் உருவத்தோடும் அசுரர்கள் மத்தியில் மற்றோர் உருவத்தோடும் தோன்றினார் என்கிறது ஸ்ரீமத் பாகவத புராணம். ஏற்கனவே கூர்மாவதாரம் செய்து மந்தரமலையை முதுகில் தாங்கி நிற்கும் நாராயணன் இப்படியும் 2 வடிவங்கள் கொண்டாராம். இப்படி திருமால் தன் கையால் திருப்பார்கடலை கடைய தொடங்கியவாறே பேரொலி உண்டானதாம். அந்த ஒலியை திருவாய் மொழியில் நம்மாழ்வார் வர்ணிக்கின்றார். 6 மலைக்கு எதிர்ந்தோடும் ஒலி அரவு ஊறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலிக்கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலியப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே. கடலில் கலக்கும் ஆறுகள் எதிர் திசையில் போய் மலையில் மோதிய ஒலியும் வாசுகி பாம்பும் மந்தரமலையும் உரசும் ஒலியும் கடல் நீர் சுழல்கின்ற ஒலியும் 3ம் சேர்ந்து ஒரே நேரத்தில் பேரொலியாக ஒலிக்க பார்க்கடலை கடைந்தார் திருமால். அனைத்தும் சரி, ஆனால் 1000 தோள்களால் திருமால் பார்க்கடலை கடைந்ததாக திருமங்கை ஆழ்வாரின் பாசுரம் சொல்கிறதே. திருமாலுக்கு 4 கைகள் தானே என்று நமக்கு தோன்றலாம். 4 திருத்தோள்களாலும் தான் திருமால் கடைந்தார். ஆனால் அவர் கடைந்த வேகத்தில் அந்த 4 திருக்கைகள் 1000 திருக்கைகள் போல் தெரிந்தனவாம். அதாவது நம் வீடுகளில் உள்ள மின் விசிறிகளில் 3 அல்லது 4 இறக்கைகளே இருக்கும். ஆனால் மின் விசிறி வேகமாக சுற்றுகையில் அவை பல இறக்கைகள் போல தெரியும். அத்தகைய வேகத்தில் திருமால் கடைந்தார் என்பதை குறிப்பிடவே 1000 தோளால் அலைக்கடல் கடைந்தான் என்று திருமங்கை ஆழ்வார் பாடியுள்ளார். பாஹு என்றால் தோள் என்று பொருள். வீரபாகு என்றால் வலிமை மிக்க தோள்களை உடையவர். திருப்பார்கடலை வேகமாகவும் பேரொலி எழும் வகையிலும் கடைந்து அமுதை எடுத்த வலிமை மிக்க தோள்களை உடைய திருமால் வீரபாகு என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 464வது திருநாமம். வீரபாகவே நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் நல்ல வலிமையோடு வாழும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.